திடீரென பார்த்தால் அருவருக்கத்தக்க முகத்தை உடைய ரொம்ப கோர முகம், பார்த்தாலே பக்கத்திலே போக முடியாது அந்த அளவுக்கு கோர முகம், மிக அழுக்கான ஆடை. அவர் பக்கத்தில் வர வர மிகுந்த ஒரு துர்நாற்றம். அந்த துர்நாற்றத்திற்கு ஈடு இணையான ஒரு நாற்றமே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு நாற்றம். அந்த அடியான் பக்கத்தில் வருகிறான். வந்து கொண்டு அதாபுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த மனிதனை பார்த்து அவர் பேசுகிறார். உனக்கு வாக்களிக்கப்பட்ட கேடு உனக்கு உண்டாகட்டும், இந்த நாளை உனக்கு நான் நினைவூட்டுகிறேன், உனக்கு கேடு உண்டாகட்டும் என்று வந்த அந்த மனிதர் சொல்லுவார். இவர் கேட்பார், யார் நீ? இவ்வளவு அவலட்சணமான, இவ்வளவு துர்நாற்றம் அடியக்கூடிய, இவ்வளவு மோசமான மனிதனாகிய நீ யார்? உடனே அவர் சொல்லுவார், உலகத்தில் செய்தாய அசிங்கமான மானக்கேடான காரியம், அருவருக்கத்தக்க காரியம், அல்லாஹ் ஹராமாக்கிய காரியம், பாவமான காரியம், அந்த அருவருக்கத்தக்க காரியத்தை கொஞ்சம் கூட அருவருப்பு இல்லாமல் செய்தவன் தானே நீ? அல்லாஹ் தஆலா தடுத்த, அல்லாஹ் பகிரங்கமாக பெரும்பாவம் என்று பட்டியல் போட்ட எவ்வளவு மானக்கேடான காரியத்தை செய்தாய்? அவைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா என்னுடைய உருவில் மாற்றி இங்கே என்னை அல்லாஹ் தஆலா அமர சொல்லி இருக்கிறான். எதுவரை? கியாமத் வரை. கியாமத் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்பர்களே, இது ஒரு வகையான வேதனை, இது ஒரு வகையான வேதனை. நல்லவர்களுக்கு நாம் பார்த்தோமா இல்லையா? பிரகாச முகத்தை உடைய, நறுமணம் கமலக்கூடிய ஒரு இறை விசுவாசி நல்லவர்களுக்கு வந்து அருகிலே அமர்ந்து, நான் தான் நீ செய்த நல்லமல், உனக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உண்டு என்றெல்லாம் நற்செய்தி சொல்லி அந்த கபரில் நல்லவர்களுக்கு ஒரு துணையாக மறுமை நாள் வரை, காரணம் குடும்பத்தார்கள் எல்லாம் விட்டு சென்று விட்டார்கள், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உண்டு என்று நல்லவர்களுக்கு ஒரு துணையாக இருந்ததை போல தீயவர்களுக்கு, இந்த அவலட்சணம் உடையவர்கள், அசிங்கமானவர்கள், துர்நாற்றம் உடையவர்கள், கோர முகத்தை உடையவர்கள் அவனோடு இருப்பார்கள். அவரை பார்த்தாலே பாதி உயிர் போயிடும். அப்படிப்பட்ட கொடுமைக்காரர்களோடு, அப்படிப்பட்ட அவலட்சண முகத்தை உடையவர்களோடு தீயவர்கள் கபர்களிலே கழிப்பார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பர்களே,